ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமாவில் நடக்கக்கூடிய உடனுக்குடன் அப்டேட்ஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கலாம். வேவ் ஹாரர் ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பில் டாமினிக் அருணுடைய டைரக்ஷனில் ஓணமை முன்னிட்டு வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நஸ்லின் பிரம்மா பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷினி அவங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய முக்கியமான அப்டேட்டாக இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ படக்குழுவினர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டினுடைய கேரக்டர் ரிவிலேஷன் போஸ்டர் மூலயமா அறிவிச்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எஸ், நஸ்லினுடைய ப்ரீவியஸ் மூவி ஆலப்புழா ஜிம்கானா படம் சூப்பர் டூப்பர் ஹிட், நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் ஈவன் ஓடிடிலேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. இப்போ அவருடைய இந்த திரைப்படம் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க. அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது. அண்ட் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ஸும் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக பீச் சைடில் ஃப்ளாரல் பிரிண்டட் மெடி ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. வேட்டையின் படத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கூலி. அண்ட் இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அனிருத்துடைய மியூசிக்கில். படத்தை சன் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் எஸ், அவருடைய அடுத்த படமான ஜெயிலர் 2வும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அண்ட் எஸ், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே ஒரு வைப்பு தாங்க. எப்படினாலும் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வாங்கிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றின அப்டேட் படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போது 404, அதாவது 404 கோடின்ற அப்டேட் வெளிவந்திருக்குது 4 நாளுக்கு. ஸோ இதை சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணி வைரல் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அனபென் காட்டன் ஹேனோவன் சாரியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்களுக்குலாம் அது ரொம்ப தேங்க் நோட் சொல்கிற விதத்துலையும் அண்ட் அதே சமயத்தில் ரொம்பவே ப்ரிட்டியான ஒரு ஆஸ்தட்டிக் ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஷெபின் பேக்கருடைய தயாரிப்பில் தலவரா திரைப்படம் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்குது. இந்த திரைப்படத்தை முக்கியமான கதாபாத்திரத்தில் அர்ஜுன் அசோகன் அப்புறமா ரேவதி சர்மாவும் நடிச்சிருக்கிறாங்க. படத்தை அனில் அகில் குமார் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய புதிய அப்டேட்டாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நிலா நிலா சாங் ஒரு டீசராக படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. ஸ்ரீலீலா இந்திராணி லெஹெங்காவில் ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு கிளாசிக்கான ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த அந்த இந்திராணி லெஹெங்காவில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஆதிமூலம் கிரியேஷனுடைய தயாரிப்பில் பாலாஜி சக்திவேலுடைய நடிப்பில் விவேக் மவனுடைய இசையில் ஷரீஃபுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் காந்தி கண்ணாடி. ஆல்ரெடி இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதுவே சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து திமிருக்கார் என்ற பாடல் வெளியாகி அதுவும் இப்போ ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது. பாலாவுடைய ஒரு அப்டேட்டை பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டுருக்குது. ஸோ படத்து மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகியிருக்கு. ராஷி கண்ணா கேஷுவலாக ப்ளூ ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துக்கிட்ட டாக்ஸி ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. சுதீஷ் சங்கருடைய டைரக்ஷனில் ஃபஹத் ஃபாசில் வடிவேல் அவங்களுடைய நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான்
மாரிசன் அண்ட் படமும் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து ஒரே ஒரு ஒரு அப்படின்ற பாடல் வந்து வீடியோஸாக படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அண்ட் அது இப்போ சோஷியல் மீடியாவில் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருடைய காம்போ, ஃபஹத் ஃபாசில் மற்றும் வடிவேலுடைய காம்போவை மன்னன் படத்தில் பார்த்தது அப்படியே வந்து ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சில் இந்த மாரிசன் படத்தில் பார்க்குறதுனால மக்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் 2 பேரும் பண்ணியிருக்கிறாங்கன்றது. அஃப்கோர்ஸ் 2 பேருமே சூப்பரான ஒரு ஆக்டர்ஸ். அண்ட் அதுலேயும் முக்கியமாக ஃபஹத் ஃபாசில் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர்லாம் வந்து அப்படி அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி தான் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ படம் வந்து தியேட்டரில் பார்க்குறவங்க மட்டும் இல்லாமல் ஈவன் இப்போ ஓடிடியில் எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட காத்துட்ருக்குறாங்க. சோனம் பாஜ்வாவுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸ் இப்போ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக. வாட்டர்மேன் ஃபிலிம் எல்எல்பியுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் சுமதி வளப்பு. அண்ட் இந்த திரைப்படத்தை விஷ்ணு சசிசங்கர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினர் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. 25 crores தாண்டி சூப்பர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்குது. அண்ட் அர்ஜுன் அசோகனுடைய படங்கள் ஒவ்வொன்றும் வந்து அவருடைய நடிப்பு திறமையை இன்னும் மெருகேற்றிக்கிட்டு போகுது தான் சொல்லி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும் அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடிய படங்கள் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. அண்ட் அவருடைய ஃபேன் ஃபாலோவிங்கும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை படக்குழுவினரோடு சேர்ந்து அவருடைய ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. திவ்ய பாரதி ஷிஃபான் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க வித் வீடியோ கிளிப்போட. வாங்க அந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோ பார்க்கலாம். என்னதான் பிரம்மாண்டமான படங்கள் வாரம் இல்லை மாதம் நம்ம எல்லாரையுமே வந்து மெய்சில் இருக்க வைக்கிற விதத்துலையும் ஆச்சரியப்படுத்துகிற விதத்துலையும் வந்திருந்தாலுமே கூட ரொம்பவே யதார்த்தமான படங்களுக்கு மக்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்குது அப்படின்றத ஒன்ஸ் அகெயின் ப்ரூவ் பண்ண திரைப்படம் தான் 3 BHK. ரொம்ப லைவ்லியான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோடைய கதையை, ஒரு சொந்தமான வீடு வாங்கணுன்ற ஆசையை எப்படி அவங்க அச்சீவ் பண்ணுறாங்கன்ற ஒரு கதையாக தான் இந்த படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை வந்து சாந்தி டாக்கீஸ் அவங்க தான் தயாரிச்சிருக்கிறாங்க ஸ்ரீ கணேஷோடைய டைரக்ஷனில். அண்ட் எஸ், சரத்குமார் அவர்களுடைய நடிப்பிலே இதுக்கு முன்னாடி கண்ணப்பா படம் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான படமாக இருந்தாலுமே கூட அந்த படத்தை விட இந்த படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவருடைய ரசிகர்கள் இன்னமும் வந்து சூப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த படத்துல நல்லா இருந்தது. பட் ஸ்டில் இந்த மாதிரியான லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் அப்படியே டச் ஆகுது, கனெக்ட் ஆகுது அப்படின்றதுக்காக தான். அண்ட் அதுக்கு மேலே இந்த படத்தில் சித்தார்த்தா இருக்கட்டும், மீதாவாக இருக்கட்டும், 2 பேருமே ஸ்கூல் காலேஜ் அந்த ஒரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான பாடி லாங்குவேஜ் அண்ட் அதை விட முக்கியமாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற கேரக்டரில் தேவயானி அவர்களும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சூப்பராக இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அங்கேயும் ட்ரெண்டிங்கில் நம்பர் 2ல் இருக்குது அமேசான் ஓடிடி தளத்தில். இதை வந்து ஒரு போஸ்டர் மூலிமா படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. ரம்யா ரமேசன் அண்ட் ஓவன் காட்டன் சாரியில் கேஷுவலாக அவங்க வீட்டில் இருக்கிறதுக்கிட்ட ஃபோட்டோஸு இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். தொடரும் படத்தினுடைய கொண்டாட்டமே இன்னுமே முடியாத ஒரு நிலையில் இப்போ அடுத்த படத்தினுடைய அப்டேட்டை மோகன்லால் அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அஃப்கோர்ஸ் எஸ், மோகன்லாலுடைய ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஓணம்க்கு அவருடைய அடுத்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. மோகன்லால் மற்றும் சந்தியா பிரதாப் அவங்களுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிருதய பூரம். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து இந்த படத்தை வந்து சத்யா ஆதிக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஆஷிர்வாத் சினிமாஸினுடைய தயாரிப்பில். அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய
வெண்மதின்ற பாடல் வந்து வெளியாகி அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ மோகன்லால் அவர்கள் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸுடைய பல்ஸை புரிச்சுக்கிட்டு அதை வந்து எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு 2-3 மந்த் கேப்பில் 2-3 மந்த் கேப்லன்றதை ரசிகர்கள் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த படமும் வந்து மிகப்பெரிய வெற்றியாகணுன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்களுடைய ரசிகர்கள் காத்துட்ருக்குறாங்க. அண்ட் இப்போ இந்த பாட்டு வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ரீசெண்டாக நடந்த குளோபல் அவார்டில் கலந்துக்கிட்ட கஜோல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டியூப் பேட்டர்னில் பியூட்டிஃபுல்லான ப்ரீ ட்ரைப்டு சாரீ பேட்டர்ன் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி எவர் பியூட்டி லுக்கில் இருந்தாங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஸ்குவீம் உஸ்மானுடைய தயாரிப்பில் அல்தாஃப் சலீமுடைய டைரக்ஷனில் ஃபஹத் ஃபாசில் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷினி அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஓடும் குதிரை சாடும் குதிரை. அண்ட் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 29th வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டை படக்குழு போஸ்டர் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. எஸ், இப்போ ஃபஹத் ஃபாசிலுடைய நடிப்பில் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மாரிசன் திரைப்படம் ரீசெண்டாக வெளிவந்திருந்தது. அதுக்கு முன்னாடி மலையாளத்தில் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதனால் அடுத்த படம் இப்போ அவர் வந்து மலையாளத்தில் இந்த படம் வர்றத ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க. ஏன்னா கல்யாணி பிரியதர்ஷனோட கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேருடைய காம்போல இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுது, என்ன ஜோனர் படமாக இருக்க போகுதுன்ற பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்குறாங்க அவருடைய ரசிகர்கள். அனன்யா பாண்டே இப்போ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அதில் அவங்க வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ் அவுட்ஃபிட் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செம டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் இந்தியாவில் ஏர்பிஎன்பியோட கொலாபரேட் பண்ணி அண்ட் அவங்க வேர் பண்ணியிருந்த ப்ரிட்டி பியூட்டிஃபுல்லான சஃபாரி டாப் வித் சஃபாரி ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இப்போ சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. அந்த ஸ்டைலிங்கும் அல்டிமேட்டாக இருந்தது. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. ஆனந்தம் மீடியாவுடைய தயாரிப்பில் பிரவீன் காண்ட்ரகுலாவுடைய டைரக்ஷனில் அனுபமா பரமேஸ்வர் மற்றும் சங்கீதாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் பரதா. அண்ட் இந்த திரைப்படம் வந்து நீண்ட நாளாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம். அண்ட் பெண்ணியம், அதாவது நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணியத்தை பற்றி பேசக்கூடிய படம் அண்ட் ஷீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்தில் எந்த அளவுக்கு ஒரு காமெடியாக இருக்கட்டும், அதே சமயத்தில் எமோஷன், அதே போல் இந்த படத்தினுடைய இன்டென்ஸ் அந்த சீரியஸ்னஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்குது. அண்ட் இந்த படத்தினுடைய சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்டை இப்போ படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறத போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க. காஜல் அகர்வால் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டிஷ்யூ ஹேண்ட் ஓவன் சாரியில் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான கஜூரு மற்றும் கோட்டா ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பார்டர் ஒர்க்கோட அண்ட் மிரர் ஒர்க் பண்ண ப்ளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதை உங்களுக்காக. இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்க. அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை.